ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. தேவன் இந்த நாட்களிலே எல் ஷடாய், எலோஹீமாய், அடோனாயாய், யெஷுவாவாய் கர்த்தர் இருந்து உங்களை நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. Prepare for more. சொல்லுங்க. ஆங்கிலம் படித்தவர்களாம் கொஞ்சம் சொத்தமாக சொல்லுங்களேன். குளூர்ல வாயே வரலையோ? Prepare for more. பெருக்கத்திற்கான ஆயத்தம். சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்க சத்தமா. பெருக்கத்திற்கான ஆயத்தம். இன்னொரு முறை சொல்லுங்கள். பெருக்கத்திற்கான ஆயத்தம். இன்னொரு முறை சொல்லுங்கள். ஆயத்தம். ஆமென். இந்த வாரம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தீவிர சிகிச்சை பிரிவில் உங்களை வைத்து இந்த வாரம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தீவிர சிகிச்சையாய் உங்களுக்கு சிகிச்சை அளிக்க விரும்புகிறோம். மின்சாரத்தினால எத்தனையோ நன்மைகள் இருக்குது, எத்தனையோ நன்மைகள் இருக்குது. சுவிட்சை போட்டால் எங்கள் பிள்ளைகளானாலும் சரி, பாஸ்டமாவானாலும் சரி, வீட்டுக்குள்ளார வரும்போது சுவிட்சை போட்டுட்டு தான் வருவாங்க. ஃபேனை போட்டுட்டு தான் வருவாங்க. ஃபேன் இல்லாமல் போனால் உடனே என்னுடைய மகள் ரூம்லேருந்து ஒரே சத்தம். எல்லாம் பெரிய வந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ஒரே கொல்லன்னு இருக்கணும். என்னன்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம். கரண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா தூங்கிட்டு இருப்பான் பசங்க. உடனே ஓன்னு அழுகிறாங்கன்னு சொன்னால், ஆஹா கரண்ட் போயிடுச்சுன்னு, கரண்ட் போயிடுச்சுன்னு. எத்தனை நன்மைகள், எவ்வளவு பயன்பாடு அதில் உண்டா இருக்கிறது. பயன்பாடு அத்தனை 100 பயன்பாடுகள் மின்சாரத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்தாலும் அதில் ஆபத்துக்களும் உண்டாயிருக்கிறபடினால் எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அத்தனை பயன்பாடு இருந்தும் எச்சரிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த நாட்கள்லாம், இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அந்த நாட்களெல்லாம் அந்த சுவிட்ச் போர்டில் ஒரு எலும்பு கூடு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எலும்பு கூடு இருக்கும். அப்படின்னா எதுக்கு எலும்பு கூடு போட்டிருக்காங்க தெரியுமா? நீ தொட்டா இது மாதிரி ஆயிருவ. ஆமா, அவன் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் சரி, தொட்டா இது மாதிரி ஆயிருவ, எலும்பு கூட ஆயிருவ அப்படின்றதுக்காக அந்த எச்சரிப்பு போடப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இன்றைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனப்பாடம் செய்ய நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டு ஆஸ்வதிக்கும்படியாய் வாக்கு தத்தங்களை கொடுத்த போது, அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய மரண பரியந்த மாத்திரமல்ல, மரணத்திற்கு பின்பதாய் உங்கள் சந்ததிக்கும் அந்த வாக்கு தத்தங்கள் தொடர்வதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்னோடு என்னுடைய காலத்தோடு முடிந்து போவது இல்லை. என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய சந்ததிக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த வாக்கு தத்தங்கள் தொடர்வதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் அப்படி தொடர்வதாய் இருப்பதினாலே கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் வெறும் வாக்கு தத்தங்களை மாத்திரம் நமக்கு கொடுக்காமல் அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டுமானால் சில வார்னிங்ஸையும் எச்சரிப்புகளையும் கர்த்தர் அவர் கொடுக்க விரும்புகிறார். சில எச்சரிப்புகளையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். வார்னிங்ஸ், எச்சரிப்புகள். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவருடைய 50வது வயதிலே ஊர் என்னும் கல்தேயருடைய தேசத்திலே ஆபிரகாம் இருக்கும்போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனுக்கு 3 நிபந்தனைகளை சொல்லுகிறார். 3 நிபந்தனைகளை சொல்லி 6 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 3 நிபந்தனைகளை என்ன? உன் விக்கிரங்களை விட்டு வெளியே வர வேண்டும், விக்கிரங்கள் தொடர்புடைய மனிதர்களை விட்டு வெளியே வர வேண்டும், விக்கிரங்கள் தொடர்புடைய சமூக பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வர வேண்டும். சொல்லுங்கள், 3 நிபந்தனைகள். எஸ். 2வது, தொடர்புடைய மனிதர்களை விட்டு வெளியே வர வேண்டும். 3வது, விக்கிரங்கள் தொடர்புடைய சமூக பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வர வேண்டும். 6 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 6 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 3 நிபந்தனைகளை கொடுக்கிறார். 6 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 6 ஆசீர்வாதங்களும் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டுமேனால் 4 எச்சரிப்புகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். 4 எச்சரிப்புகள். இந்த வாரத்திலே இந்த 4 எச்சரிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 4 எச்சரிப்புகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், இது பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த கெஸ்யாளுக்கும் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. எச்சரிப்புகள், 4 எச்சரிப்புகள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவத்திலே அந்த காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 12வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். எகிப்து தேசத்திலே செட்டில் ஆகிறதற்கல்ல, தங்குறதற்கு. தங்குவது என்றால், நான் சென்னைக்கு போகிறேன், சென்னைக்கு போனால் எங்கே தங்குவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சென்னைக்கு போகிறேன்னு சொன்னால் சென்னையில் போய் செட்டில் ஆகிறேன் என்பது அல்ல. சென்னையில் போய் தங்குகிறேன். சவுதி அரேபியா வேலைக்கு போகிறார் என்றால், கத்தாருக்கு வேலைக்கு போகிறார் என்றால், அங்கே வேலைக்கு போன இடத்துல செட்டில் ஆக முடியாது. அவர்கள் தங்கி அவர்கள் வேலை செய்கிறார்கள். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும். ஆபிரகாம் எகிப்திலே தங்குபடிக்கு தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் எகிப்திலே அவன் தங்குபடிக்கு போனான், புறப்பட்டு போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு முதல் வார்னிங், முதல் எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், famines test faith. famines test faith. பஞ்சமே விசுவாசத்திற்கான பரீட்சையாக இருக்கிறது. சொல்லுங்கள், பஞ்சமே விசுவாசத்திற்கான பரீட்சையாக இருக்கிறது. 10வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கணக்கிலே நன்றாக தேறிவிட்டீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? கணக்கு பரீட்சை பாஸ் ஆகணும். 10வது வகுப்பு கணிதம் அறிவியல் படிக்கிற பிள்ளைகள் அறிவியலிலே நன்றாக கற்றுக்கொண்டு விட்டேன், பாடங்களை கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைந்து விட்டேன், அதில் நல்லா புரிஞ்சிருச்சு என்பதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னால், வைக்கப்படுகிற பரீட்சையிலே நீங்கள் பாஸ் ஆக வேண்டும். வைக்கப்படுகிற பரீட்சையிலே 10வது பரீட்சையிலே, அறிவியல் பரீட்சையிலே நீங்கள் பாஸ் ஆகவில்லையானால் 10வது அறிவியலிலே இன்னும் நீங்கள் சரியாக முழுமையாக என்ன செய்யவில்லை, தேரவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை, அந்த காரியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் முழுமையாய் 100% கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கு, அது விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பது எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னா, 10வது பிள்ளைகள் கர்த்தர் ஸ்தோத்திரம் அறிவியலை அவர்கள் நன்றாய் படித்திருக்கிறார்களா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிக்கலாம்? பரீட்சை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாய் நீங்கள் நம்புகிறீர்களா? எப்படி அதை கண்டுபிடிப்பது? உங்களுக்கு விசுவாச பரீட்சை வைக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களா? கவனிங்கள், நான் சொல்லுகிறது நன்றாய் கவனிங்கள். அனுபவத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாச பரீட்சை எப்படிப்பட்ட பரீட்சை? கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. அப்போ அந்த பரீட்சை எப்படி எதன் அடிப்படையில் வைக்கப்படுகிறது? பஞ்சத்தின் அடிப்படையில். பஞ்சமே என் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பஞ்சம் தான். நான் கர்த்தரை எந்த அளவுக்கு விசுவாசித்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு விசுவாசித்திருக்கிறேன் என்பதற்கான பரீட்சையாய், விசுவாசத்தின் பரீட்சையாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் நாட்களில் நடந்தது போல ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஈசாக்கின் நாட்களில் கொடிய பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஈசாக்கும் எல்லாரும் எகிப்திற்கு பஞ்சத்தில் தப்பி பிழைக்கும்படிக்கு எகிப்திற்கு தப்பி போகிறார்கள் என்று அறிந்து ஈசாக்கும் எகிப்திற்கு போக அவன் நினைத்த பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஈசாக்கே
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அவரோடு உடன்படிக்கை செய்த நிமித்தமாய் உன்னையும் அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஆகவே எல்லாரும் ஓடுகிறார் என்று சொன்னால் ஓடுகிற எல்லாரும் உடன்படிக்கைக்குரியவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்களா? ஆமாம். பஞ்சத்தின் நாட்களிலே எகிப்திற்கு ஓடுகிறார்கள் என்றால் அவர்கள் உடன்படிக்கைக்குரியவர்கள் அல்ல. ஈசாக்கே நீ உடன்படிக்கைக்குரியவன். ஆகவே பஞ்சத்தின் காலங்களிலே எகிப்திற்கு நீ ஓடாமல் தேசத்திற்கானே குடியிரு என்று சொல்கிறார். தேசத்தானே தேசத்தை விட்டு போகாமல் தேசத்தில் தானே குடியிரு என்று சொல்கிறார். அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிட்டான் ஈசாக். என் தகப்பனோடு உடன்படிக்கை செய்தது போல கர்த்தர் என்னோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு உரியவன். இந்த பஞ்ச நாட்களிலும் கர்த்தருடைய உடன்படிக்கை 100% என் வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, 100% எப்படி 100% சொன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம். அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுவீங்களா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய். அப்ப பஞ்சத்தின் நாட்களிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று உடன்படிக்கையும் செய்திருக்கிறார், வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். உடன்படிக்கையும் செய்திருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அவன் அந்த பஞ்சத்தின் நாட்களிலே அவன் தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் 100 அவனை ஆசீர்வதித்தார். பஞ்சத்தின் நாட்களிலே 100 மேனி, ஒரு மேனி 2 மேனி அல்ல, 100 மேனி காணும்படிக்கு. 100 மேனினா என்ன தெரியுமா? 2 மேனினா என்ன தெரியுமா? சொல்லுங்க விவசாயிகள் சொல்லுங்க. 2 மேனினா என்ன? ஒரு மூட நெல்லு விதைச்சா 2 மூட நெல்லு வந்துச்சுன்னா அது எத்தனை மேனி? 2 மேனி. 2 மேனி. ஒரு மூட நெல்லு விதைச்சு 3 மூட நெல்லு அறுத்தாங்கன்னா அது 3 மேனி. ஆனா ஈசாக்கு ஒரு மூட நெல்லை விதைச்சு 100 மூட நெல்லு அறுத்தானா. அப்ப 100 மேனி விளைச்சலை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப பஞ்சத்தின் காலத்திலே உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், அவனுக்கு 6 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். It was good when things were good. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். It was good when things were good for Abraham. உங்களுக்கும் அப்படித்தான். When things are good, this so much good. நீங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றாய் இருக்கும்போது, when things are good, எல்லாம் நன்றாய் இருக்கும்போது, எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது, எல்லாம் நிறைவாய் இருக்கும்போது, எல்லாம் திருப்தியாய் இருக்கும்போது எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க? எவ்வளவு உற்சாகம் உங்களுடைய முகத்தில் தெரிகிறது? உடைய ஜெபத்தில் எவ்வளவு ஆர்வமாய் இருக்கிறீர்கள்? ஆராதிப்பதில் எவ்வளவு ஆர்வமாய் இருக்கிறீர்கள்? சபைக்கு எவ்வளவு உற்சாகமாய் வருகிறீர்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம். செய்தி ரொம்ப ரொம்ப அருமை பாஸ்டர் நிச்சல் எவ்வளவு உற்சாகமாய் பாஸ்டரிடத்தில் சொல்லுகிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் உங்களுடைய காரியங்களிலே அப்படியே அழகாய் செம்மையாய் போய்கொண்டிருக்கிறது. ஒரு குறைவும் இல்லாமல், ஒரு குறைவும் இல்லாமல். Can I ask you a question? ஒரு கேள்வியை உங்களிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். How is your faith when things are not good? சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாய் இராத பொழுது, காரியங்கள் எல்லாம் சுமூகமாய் நன்றாய் இராத பொழுது உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரங்களிலே காரியங்கள் எல்லாம் நன்றாய் இராத பொழுது, காரியங்கள் எல்லாம் சுமூகமாய் செவ்வையாய் இராத பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாச நடக்கை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? பஞ்சம் என்றால் என்ன? வாட் இஸ் meant by famine? பஞ்சம் என்றால் என்ன? எவ்ரிதிங் dry up in a famine. பஞ்சம் என்றால் எல்லாமே வறண்டு போய்விடுவது. சொல்லுங்கள், பஞ்சம் என்ன? எல்லாமே வறண்டு போய்விடுவது. வறண்டு 1964 ஒரு பஞ்சம் வந்துச்சு பாருங்க. எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. மணிக்கணக்கில் லைனில் நிற்கணும். மணிக்கணக்கில் அந்த ரேஷன் வாங்குற அந்த பெரிய வெங்காயம்
1 கிலோ வெங்காயம், அந்த 1 கிலோ வெங்காயத்தில் 300 வெங்காயம் அழுகி இருக்கும். 300 வெங்காயம் அழுகி இருக்கும். அப்பெல்லாம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, ஒரு வயலட் கலரில் ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்குக்கு பேர் தெரியல, நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும், நல்லா இவ்வளோ அகலத்துக்கு ரவுண்டில் இருக்கும், இவ்வளோ ரவுண்டில் இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும், பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படும். அந்த கிழங்கை விலைக்கு வாங்கிட்டு வந்து 6 முறை 7 முறை அந்த கிழங்கு கழுவுன்னு கழுவி அதை வேக வைத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை தூவி அந்த கிழங்கெல்லாம் காலை உணவுக்கு அநேக நேரத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ட்ரை அப்பான நிலைமை, எல்லாமே பஞ்சத்து நாட்களில் எங்கள் வீட்டில் பெரிய குதிரை விசுவாசிகள், பழைய விசுவாசிகளுக்கு நான் காண்பித்திருக்கிறேன். பெரிய குதிரை, அந்த பெரிய குதிரையில் ஏறத்தாழ 30 மூடை நெல் பிடிக்கும். 30 மூடை நெல் பிடிக்கிற அளவுக்கு பெரிய குதிரை இருக்கும். ஆனால் பஞ்சத்து நாட்களில் குதிரையில் இருந்த நெல்லாம் எல்லாம் காலியாகி விட்டது, எல்லாம் காலியாகி விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுதான் பஞ்சம். அரிசிக்கு குறைவு, அரிசிக்கு பஞ்சம். கவனிங்க, எல்லாவற்றிலும் தட்டுப்பாடு. அரிசிக்கு தட்டுப்பாடு, பருப்புக்கு தட்டுப்பாடு, எண்ணெய்க்கு தட்டுப்பாடு, விளைச்சல் தட்டுப்பாடு, அனைத்திலும் தட்டுப்பாடு. சமாதானத்திற்காக எவ்வளவோ செவித்தும் சமாதானம் இல்லாத ஒரு நிலை பஞ்சத்தின் காரியம், பஞ்சத்தின் காலம். கர்த்தர் ஸ்தோத்திரம். விரும்பினது கிடைக்காமல் போன நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பஞ்சத்தின் காலம். எதை விரும்பினோமோ, எதற்காக எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அது நடக்காத காலங்கள் பஞ்சத்தின் காலங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பஞ்சத்தின் நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட நிலையிலே வெளிப்படுத்தப்படுகிறது? அநேக விசுவாசிகள் சொல்ல கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார், சேவல் பேதுருவே, சேவல் ரைட் 2 தரம் கூவுவதற்கு முன்பதாக 3 தரம் என்னை மறுதலிப்பான்னு சொன்னான். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் இயேசுவை தெரியாது என்று சாதாரணமாக சொல்லல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு திரும்பி பார்த்தாராம். அநேகர் என்ன படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நானா இருந்தா நிச்சயமா என்ன செஞ்சு போட்டிருக்கேன், உயிரே போனாலும் நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன், அப்படிதான் நினைப்போம். முத்தத்தினாலே இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தார். நம்ம என்ன நினைப்போம் வாசிக்கும் போது, நானா இருந்தா நிச்சயமா அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நானா இருந்தால் என்று தான் இவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது, பஞ்சத்தின் காலத்திலே இயேசுவே 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 என்று 130 முறை சொல்லுகிற இவருடைய வாழ்க்கையிலே பஞ்சம் வரும்போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட பஞ்சத்தின் சூழல் வரும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், விசுவாசம் பறந்து போய் விடுகிறது, ஜெபம் மறந்து போய் விடுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிப்பு மறைந்து விடுகிறது, ஆராதனை கரைந்து விடுகிறது, சபை கூடி வருதல் இல்லாமல் போகிறது, ஒரு வெறுப்பை அவர்களுக்கு ஏற்படுகிறது. தேவன் மேலே ஒரு வெறுப்பு, தேவனை ஆராதிப்பதிலே ஒரு வெறுப்பு. இயேசு என்று சொல்லி என்னத்தை கண்டோம், சபைக்கு போய் என்னத்தை கண்டோம்? அவருடைய வாழ்க்கையிலே வார்த்தையில் அறிக்கை, வெறுப்பின் அறிக்கை. ஏன்னா பஞ்சத்தின் காலம். தேவனுக்கு மகிழ்ந்தான். ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி செய்யணும், மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி செய்யலையே, ஏன் எனக்கு செய்யணும்? ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படியே கர்த்தர் செய்யணும்? ஒரு கர்த்தர் மேலே ஒரு எரிச்சல், கர்த்தர் மேலே ஒரு வெறுப்பு. ஆபிரகாம் ஏராளமான சொத்துக்களோடு தான் அவன் ஆரானை விட்டு புறப்பட்டான். ஆரானை விட்டு புறப்படும் போது அவனுக்கு ஏராளம் சொத்துக்கள் இருந்தது, சொத்துக்களோடு தான் புறப்பட்டான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு இருந்த சொத்துக்கள் பெரும் பகுதி எல்லாம் பஞ்சத்தின் நிமித்தமாய் கரைந்து விட்டது. உங்க அக்கவுண்ட்ல, பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு சில லட்சங்கள் இருந்தா, கவனிங்க, ஒரு சில லட்சங்கள் இருந்தா பேங்க் அக்கவுண்ட்ல எந்த பதட்டத்தையும் உங்க முகத்தில் பார்க்கவே முடியாது. அந்த ஒரு சில லட்சங்கள் ஒரு சில ஆயிரமாக குறைந்து விட்டால் சரி, பார்த்துக்கலாம்,
பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். பதட்டம் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு 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 தெம்பு உங்களுக்கு இருக்கும். எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். கவனிங்க, அந்த ஒரு சில ஆயிரங்கள் ஒரு சில 100 உங்க அக்கௌண்ட்ல குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. ஒரு சில 100 குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் என்ன தப்பு பண்ணேன், கர்த்தர் எனக்கு மாத்திரம் இப்படி செய்கிறார், கர்த்தர் என்னை மறந்துட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், ஏனா பாடுகிறார், கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கர்த்தர் எனக்கு செய்யல. ஏகோவாயிரே என் தந்தையா. தந்தை கிடையாது, நான் பாட மாட்டேன். ஏசு அப்பா கிடையாது. எல்ஷடாய் இல்ல, இல்ல. எல்லாம் செய்பவர் இல்ல, எல்ஷடாய் இல்ல. இதுதான் பஞ்சம் என்பது, இதுதான் பஞ்சம் என்பது. இங்கதான் உங்களுக்கு வைக்கப்படுகிறது டெஸ்ட். ஆமென் சொல்லுவீங்களா? கவனிங்க, கவனிங்க. 10வது பாஸ் பண்ணுமா, டெஸ்ட் பாஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். ஆமென் சொல்லுவீங்களா? டெஸ்டை சந்திக்காமல் 10வது பாஸ் பண்ண முடியாது. இந்த பஞ்சத்தின் நாட்களிலே உங்களுக்கு வைக்கப்படுகிற இந்த பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணாமல் கர்த்தர் வைத்திருக்கிற இந்த 6 ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஒரு நாளும் பெற்று அனுபவிக்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. டெஸ்டே வேணா, நான் பாஸ் பண்ணலாம்னு சொன்னா கொரோனா காலத்தில் நடந்தாலும் திரும்ப அது மாறிடும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆமா. டெஸ்ட் உங்களுக்கு வைக்கப்படுகிறது என்றாலே நீங்க தகுதி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த வைக்கப்படுகிற டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகலன்னா இன்னும் அந்த 6 ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு இன்னும் நீங்க தகுதி ஆகலன்னு சொல்லி அர்த்தம். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு அப்படியே 100% ஒரு எழுத்து குறையாமல் என் வாழ்க்கை நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நான் சொன்னதை சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அதில் ஒரு உறுப்பு கூட குறையாமல் என் வாழ்க்கையிலும் நிறைவேறும். என் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நான் காண்பேன், நான் அனுபவிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? 100% உங்கள் வாழ்க்கை நடக்கும். 100% உங்கள் வாழ்க்கை நடக்கும். ஆனா இடையில பஞ்சம் ஏற்படும் போது அந்த பஞ்சம் தான் உங்க வாழ்க்கையில இதை பெற்றுக்கொள்ள நீங்க தகுதி ஆயிட்டீங்களா இல்லையா என்பதற்கு வைக்கப்படுகிற பரீட்சை. ஆமென், ஆமென். பஞ்சமே விசுவாசத்திற்கான பரீட்சையா இருக்கு. நம்பர் 1, 4 எச்சரிப்புகளில் ஒன்று. சொல்லுங்கள், பஞ்சமே விசுவாசத்திற்கான பரீட்சையா இருக்கிறது. சொல்லுங்க இன்னொரு தடவை, பஞ்சமே. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆங்கிலத்தில் famines test faith, famines test faith, right. இரண்டாவது எச்சரிப்பு, no altar, no anchor. சொல்லுங்க படித்த பிள்ளைகள், no altar, no anchor. பலிபீடமும் இல்லை, நங்கூரமும் இல்லை. சொல்லுங்கள், பலிபீடமும் இல்லை, நங்கூரமும் இல்லை. நங்கூரம்னா என்ன தெரியுமா? அப்படி வி மாறி இருக்கும், வி மாறி. ஒனிடா டிவியில் இருக்கிற அந்த அந்த சாத்தானுடைய அந்த வால் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும் நங்கூரம். எப்படிங்க? ஆரோ, ரைட். அம்பும் ஆரோ மாதிரி இருக்கும். அந்த நங்கூரம் பல கிலோ வெயிட் உள்ளது. அதை அப்படியே முன்புறத்திலும் பின்புறத்திலும் அப்படியே பெரிய இரும்பு சங்கிலிகளின் மூலமாய் அந்த நங்கூரத்தை கட்டி கடலின் ஆழத்தில் இறக்குவார்கள். கடலின் ஆழத்தில் இறக்குவார்கள். கடலின் ஆழத்தில் அந்த நங்கூரம் இறக்கப்பட்டால் என்ன புயல் வந்தாலும் கப்பல் அப்படியே அப்படியே திசை தவறி அடித்து செல்லப்படவே முடியாது. என்ன புயல் வீசினாலும், கொடுங்காற்று வீசினாலும்
படகு ஆடுமே ஒழிய சேதமே ஏற்படாது. படகிலே ஆட்டம் உண்டாகும், ஆனால் சேதம் உண்டாகாது. சொல்லுங்கள், படகிலே ஆட்டம் உண்டாகும், சேதம் உண்டாகாது. நோ ஆல்டர், நோ ஆங்கர். பலிபீடமும் இல்லை, நங்கூரமும் இல்லை. கடந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட ஆபிரகாம் போகிற இடங்களெல்லாம் பலிபீடம் கட்டினதை குறித்தும், பலிபீடம் கட்டி சர்வபல்ல கர்த்தரை அவன் தொழுது கொண்டதை குறித்தும், அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும், ஏன் தொழுது கொண்டான், ஏன் பலிபீடம் கட்டினார் என்று சொல்லி போன வாரத்திலே நான் சொன்னேன். 12வது அதிகாரத்திலே 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபொழுது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். புரியுதா? ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராயை பார்த்து சொல்கிறான், நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அவளுக்கு என்ன வயசு? 70 வயசு. 70 வயது. 70 வயதுல அவ்வளவு அழகா இருந்திருப்பாளா? 20 வயசுல எப்படி இருந்திருப்பா? அவ யாராச்சும், நான் என் மனைவியை பார்த்து, என்னுடைய மனைவிக்கு இப்போ 59, இன்னும் 11 வருஷம் இருக்குது 70 வருஷம் வர்றதுக்கு. 59 வயசுல என் மனைவியை பார்த்து சும்மா கூச்சப்படாமல் சொல்கிறேன். என்ன புரியுங்களா? ஆமாம். என்ன சொல்லுவேன் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்களேன். என்ன சொல்லுவேன்? இல்லை சொல்லுங்க. புரியலங்க. என்ன என்ன என்னங்க என்ன உங்கள் சாய்ஸ்? நல்லா இருக்கு. போன வாரம் ஆபிரகாம் சொன்ன மாதிரி, அவன் எலும்பு பற்றி எஸ்ஐக்கள் சொன்ன மாதிரி நீரே அறிவீர் ஆண்டவரே. என்ன சொல்லுவேன் சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? செல்வராஜ் என்ன சொல்லுவீங்க? ராமச்சந்திரன் ஐயா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. வின்சென்ட் சொல்லுவாங்க. வின்சென்ட் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்னங்க மில்டன் என்ன சொல்லுவாப்ல? என்னங்க ஒவ்வொருத்தரும் என்னங்க உம்னு இருக்கு? சொல்லுங்க. அதையும் நானே சொல்லணுமா? ஆமா. கல்யாணம் பண்ண புதுசுல நீ எப்படி தெரியுமா அழகா இருந்த? அப்படிதானே சொல்லுவோம். அப்படிதானே? இதாச்சும் சொல்லுங்க ஆமான்ட்டு. ஆமாங்க. என்னங்க இப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ அழகா இருந்தா தெரியுமா? எப்படி ஒல்லியா இருந்தா தெரியுமா? ஆமாம். சிவிலிபுத்தில் சொன்னாங்க, ஐயோ இந்த இவ்வளோ ஒல்லியான பொண்ணை இந்த பாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார், இவ்வளோ ஒல்லியான்னு. ஐயோ சின்ன பிள்ளையா இருக்காருன்னு. ஏமா நானும் சின்ன பையன்தாம்மான்னு. நானும் சின்ன பையன்தான் அவன். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணால இருக்கிறாங்க, ரொம்ப சின்ன பொண்ணால. நான் சொல்லுவேன், அப்போ எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? பழைய ஃபோட்டோலாம் பார்த்தா ஆஹா நானே எவ்வளோ அழகாக இருந்தேன் தெரியுமா? ஆமாம். ஆஹா எவ்வளோ, என்ன முடி, என்ன இது, எவ்வளோ. ஆனால் 70 வயதில் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று நான் அறிவேன். அதனால எகிப்தியர் யாராகிலும் பார்த்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒன்று அவங்க தூக்கிட்டு போயிட்டா, கடத்திட்டு போயிட்டா, அவங்க என்ன செய்வா, என்ன கொன்று போட்டுட்டு ஒன்று உயிரோட அவர்கள் வைப்பார்கள். என்ன கொண்டு போட்டுட்டு ஒன்று உயிரோட அவர்கள் வைக்காதபடிக்கு நீ ஒரு காரியம் செய்யணும். யாரு கேட்டாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இவள் என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். இவள் என்னுடைய சிஸ்டர், என்னுடைய சகோதரி என்று சொல்லுவேன். நீ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எகிப்தின் சமீபமாய் வந்த பொழுது ஆபிரகாம் இப்படி ஒரு திட்டம் வகுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? What would made Abraham to take this device? கவனிங்க. What would made Abraham to go down to Egypt
and make this device and forget all those covenant God has made with him just few verses before, earlier. ஒரு சில வசனங்களுக்கு முன்பதாகத்தான் கர்த்தர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்திருந்தார். அந்த உடன்படிக்கை அனைத்தையும் மறந்துவிட்டு, கவனிங்கள், அந்த உடன்படிக்கை அனைத்தையும் மறந்துவிட்டு இப்பொழுது எகிப்திலே அவன் கடந்து சென்ற பொழுது இவன் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகமான திட்டத்தை அவன் சொல்வதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? The exact reason why this whole thing happened is he didn't build an altar. இப்படி அவன் சொல்வதற்கு பயந்து போனதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் எகிப்திற்கு சென்ற பொழுது அவன் பலிபீடத்தை கட்டவில்லை. போன எல்லா இடங்களிலும், கவனிங்கள், ஆபிரகாம் சென்ற இடங்கள் எல்லாவற்றிலும் அவன் பலிபீடத்தை கட்டினான். போன எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு அவன் பலிபீடம் கட்டினான். ஆனால் இங்க தான் முதலாக எகிப்திலே அவன் சேர்ந்த பொழுது அவன் ஒரு பலிபீடத்தை கூட அவன் கட்டவில்லை. கடந்த வாரத்திலே பலிபீடம் என்றால் என்னவென்று நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்குள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதே நினைவு பீடமாக இருக்கிறது. பலிபீடம் என்றால் நினைவு பீடம் என்று சொன்னேன். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த நாளிலே இந்த பலிபீடத்தை வேறு ஒரு கோணத்திலே உங்களோடு கூட நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். பலிபீடம் என்றால் வாக்குத்தத்தங்களை அறிக்கையாய் செய்யும் ஜெபமே பலிபீடம். ஆமென் சொல்லுவீங்களா? வாக்குத்தத்தங்களை அறிக்கையாய் செய்யும் ஜெபமே பலிபீடம். சொல்லுங்கள், வாக்குத்தத்தங்களை அறிக்கையாய் செய்யும் ஜெபமே பலிபீடம். இன்னொரு தடவை சொல்லுங்க, வாக்குத்தத்தங்களை அறிக்கையாக செய்யும் ஜெபமே பலிபீடம். அதை தாரும் இதை தாரும் என்று அல்ல. பலிபீடம் என்றால் வாக்குத்தத்தங்களை அறிக்கையாய் சொல்வது, ஜெபமாய் சொல்வது. ஆமென் சொல்லுவீங்களா? வாக்குத்தத்தங்களை அறிக்கையாக செய்யும் ஜெபமே பலிபீடம். எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 13-14 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசிங்கள். எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, கவனிங்கள், அல்லாஹ் உன்னிப்பாய் சொல்வதை கவனிக்க நான் வேண்டுகிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கவனிங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்த பொழுது வாக்குத்தத்தங்களை கொடுத்து விட்டார். வாக்குத்தத்தங்களை கொடுத்து விட்டு அவர் அடுத்து என்ன செய்தாராம்? எங்க அப்பா சத்தியமா, எங்க அம்மா சத்தியமா, எங்க வீட்டில் எங்க அம்மா தான் பெரியவங்கன்னு சொன்னா அம்மா சத்தியமா சொல்லுகிறேன், எங்க அப்பா சத்தியமா சொல்லுகிறேன். நம்ம சில நேரத்தில் சொல்லுவாங்க, கர்த்தர் சத்தியமா, கடவுள் சத்தியமா சொல்லுகிறேன். ஏன்னா கடவுள் தான் பெரியவர், அம்மா தான் பெரியவர். தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே ஏன் சத்தியமா சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நாமன்னு சொல்லுவீங்களா? யார் சத்தியமா சொன்னார்? தம்மிலே தாமே ஆணையிட்டு, தம்மிலே தாமே. ஏன் சத்தியமா தலையில கை வச்சு சொன்னார், ஏன் சத்தியமா சொல்லுகிறேன், அவன் ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படியானால் எத்தனை பஞ்சம் வரட்டும், எத்தனை பற்றாக்குறை வரட்டும், கர்த்தருடைய வார்த்தையே என் வாழ்க்கையிலே நிலை நிற்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 18-19 வசனங்களை வாசிக்கலாம். அதே அதிகாரத்திலே 6வது அதிகாரம் 18-19 வசனங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் நமக்கு உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இரண்டு மாறாத விசேஷங்கள். என்ன இரண்டு மாறாத விசேஷங்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று ஆணை அல்லது உடன்படிக்கை. சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் அது ஒரு விசேஷம். ரைட். இரண்டாவது விசேஷம் ஆணை அல்லது உடன்படிக்கை. சொல்லுங்கள், ஆணை அல்லது உடன்படிக்கை.
ஆமா, ஏன் சத்தியமா சொல்லுகிறேன், நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன். வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அது வாக்குத்தத்தம் என்கிற விசேஷம். இரண்டாவது, ஆணையிட்டு சொன்னார். தம்மை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தம்மிலே தாமே ஆணையிட்டு, ஏன் சத்தியமா சொல்லுகிறேன், நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப ரெண்டு மாறாத விசேஷம் சொன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று வாக்குத்தத்தம், இரண்டாவது ஆணை அல்லது உடன்படிக்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கப்பலுக்கு நங்கூரம் இடப்படும் பொழுது என்ன புயல் வந்தாலும் அந்த கப்பல் சேதம் அடையாதிருப்பது, நிலைத்திருப்பது எப்படியோ, எந்த திசையிலும் திசை தெரியாத போக்கிலே அடித்து செல்லப்படாதபடிக்கு அந்த கப்பல் அப்படியே ஒரே இடத்திலே அப்படி நிலைத்து நிற்பது எப்படியோ, அப்படியே கர்த்தர் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையும் கர்த்தருக்குள் நிலையாய் உறுதியாய் நிற்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அப்படி நிலையாய் நிற்கணும்னு சொன்னா நான் அப்படியே ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீர் என்னை ஆஸ்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளின்படி எனக்கு செய்வதற்காக ஸ்தோத்திரம். நான் என் பிள்ளைகளை காண்பேன். சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளை காண்பேன். ஆண்டவரே, என்னை ஆஸ்வதித்து என் பேரை நீ பெருமைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகிறேன். அப்படி சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அந்த மாறாத விசேஷங்களினால் உங்களை ஆஸ்வதிக்க, உங்களுக்கு நிறைந்த மிகுந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாகவே என்னை ஆஸ்வதிக்கிறவர், என் படிப்பை அல்ல. காரணம், என்னை விட நன்றாக படித்தவர்கள் என்னிலும் கீழாக இருக்கக்கூடும். ஆமென் சொல்லுவீங்களா? என் திறமையை குறித்து அல்ல, என் திறமை நிமித்தமா என்று சொன்னால் என்னை காட்டும் திறமை உள்ளவர்கள் இன்னும் மேல வராம இருக்கிறாங்க. ஆனா என்ன கர்த்தர் ஆஸ்வதிக்கிறான்னு சொன்னா, இரண்டு மாறாத விசேஷங்கள் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை நான் கட்டிக்கொண்டே இருக்கிறேன். போகிற இடங்கள் எல்லாம் பலிபீடம். ஆமென் சொல்லுவீங்களா? பஞ்சத்தின் நாட்களிலும் நீ என்னை ஆஸ்வதித்து. ஆமென் சொல்லுவீங்களா? சாரி ஆபிரகாம், ஐ எம் வெரி சாரி. நான் கொஞ்சம் கூட நீ எகிப்திற்கு வருவேன்னு சொல்லி நான் நினைச்சே பார்க்கல. நான் கொஞ்சம் கூட அதை குறித்து நினைக்கவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எகிப்தில் இப்படி ஒரு பஞ்சத்துல கஷ்டப்படுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி ஆபிரகாம், நீ எகிப்திற்கு போகாத, எகிப்திற்கு எதிர் திசையில போ அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். உங்க வாழ்க்கையில கவனிங்க, கர்த்தர் தூங்கிக் கொண்டே இருக்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. தெளிவா எச்சரிப்புகளை மிக தெளிவா சொல்ல விரும்புகிறேன். அவர் தூங்குறதும் இல்லை, அவர் உறங்குறதும் இல்லை. ஆபிரகாமே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உனக்கு வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் ஆபிரகாமுக்கு வரும் என்று கர்த்தருக்கு தெரியும். இப்பொழுதும் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு நெருக்கத்தையும் நீங்கள் சந்திப்பீர்கள் என்று கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு தெரியாம என் தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழுவதே இல்லை. அவருடைய சுத்தம் இல்லாமல் கூட கட்டிக்கொண்டிருக்க தகைவிலான் குருவி ஒன்று கூட கீழே விழுவதில்லை. ஆனால் ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்யப்பட்ட என் வாழ்க்கையில அவருடைய சுத்தம் இல்லாமல் எதுவும் நடப்பது இல்லை. ஆனா நடக்குதுன்னு சொன்னா, கவனிங்க, நடக்குதுன்னு சொன்னா அந்த சூழ்நிலையிலும் நான் பலிபீடம் கட்டி. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அந்த சூழ்நிலையிலும் ஆமென் சொல்லுவீங்களா? அந்த சூழ்நிலையிலும் ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அந்த சூழ்நிலை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஜெபமாக அறிக்கை செய்ய வேண்டும், பலிபீடம் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எங்க போனாலும் சரி, ஆபிரகாம் பலிபீடம் கட்டுவார் என்று கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? பலிபீடம் கட்டுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தனக்கு தானே நான் அளித்த வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்திக் கொள்வார். ஆமென் சொல்லுவீங்களா? எங்க போனாலும். ஏன்னா தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தம்மில் தாமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு சொன்னாரே, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பஞ்சத்துல எல்லாமே எனக்கு இருக்கிற எல்லாமே ஸ்டாக் எல்லாம் காலியானாலும் கர்த்தர் என்னை பெருகவே பெருக பண்ணுவது நிச்சயம். இது என்னுடைய முடிவு அல்ல. ஆமென் சொல்லுங்களா?
இது என்னுடைய முடிவு அல்ல. இப்பொழுது கடனோடு கூட இருப்பது என்னுடைய முடிவு அல்ல. நான் கடன் கொடுப்பேன் என்பதே என் வாழ்க்கையின் முடிவு. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். கடன் வாங்கி கொண்டிருப்பது என் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவதே கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு உண்டு. தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை செய்து உள்ளார். ஆமென் சொல்வீங்களா? தம்முடைய தலையில் அடித்து கர்த்தர் தமக்கு தானே சத்தியம் செய்திருக்கிறார். என்னை அழைத்தவர் அவரே, என்னை ரட்சித்தவர் அவரே, எனக்காக வாக்குத்தத்தங்கள் அளித்தவர் அவரே, சத்தியம் பண்ணியவரும் அவரே. ஆமென் சொல்வீங்களா? நான் கடந்து சொல்லும் சூழ்நிலை எதுவானாலும் இயேசு உண்மையுள்ளவர், இயேசு போதுமானவர். நான் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் எதுவானாலும் தேவன் வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த அறிக்கை தான் உங்க வாழ்க்கையிலே நங்கூரமாயிருக்கிறது. இந்த அறிக்கை இல்லைன்னு சொன்னா நங்கூரம் போடப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? புரியுதா நான் சொல்லுது? கையை உயர்த்தி சொல்லுங்க, புரியுதா நான் சொல்லுது? ஆமா. நோ ஆல்டர், நோ ஆங்கர். பலிபீடம் கட்டலைன்னு சொன்னா நங்கூரம் போடப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் பஞ்சத்து நாட்களிலும் நீங்கள் பலிபீடம் கட்டுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆழமாய் நீங்கள் நங்கூரம் போடப்பட்டிருக்கிறீர்கள். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. காற்று வீசட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு வாக்குகள் அளித்ததினா நான் பயப்பட மாட்டேன். காற்று வீசட்டும், என் வாழ்க்கையிலே கடும் புயல் வீசட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு நங்கூரமா என் உள்ளத்திலே ஆழத்திலே நங்கூரம் இடப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ரைட் ரைட், வெரி குட். 4 எச்சரிப்புகள். முதல் எச்சரிப்பு, 2 எச்சரிப்புகளே முடிஞ்சிருச்சு. முதல் எச்சரிப்பு, பஞ்சமே விசுவாசத்திற்கான பரீட்சையாய் இருக்கிறது. சொல்லுங்கள், பஞ்சமே விசுவாசத்திற்கான பரீட்சை. 2வது எச்சரிப்பு என்ன? பலிபீடம் இல்லை, நங்கூரமும் இல்லை. நோ ஆல்டர், நோ ஆங்கர். சொல்லுங்கள், நோ ஆல்டர், நோ ஆங்கர். ரைட். 3வது எச்சரிப்பு மிக 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 முக்கியமான எச்சரிப்பு. எத்தனை மிக சொன்ன தெரியுமா? Compromises bring complications. Compromises brings complications. ஏன் ஆங்கிலத்தில் பாஸ்டர், நாங்கள் எல்லாம் என்ன பாஸ்டர் காலேஜ் படித்தவங்களா, ஏன் ஆங்கிலத்திலாம் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதே எனக்கு அந்நிய பாஷை மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்காக தான் சொல்லிக்கிறேன். நான் எங்கேயாச்சும் வெளியே படித்தவங்க இடத்துல சொல்லும்போது அப்போ சொன்னேன்னா அது மனசில் பதியாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், என்னுடைய தரிசனம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், என்னுடைய தரிசனம். படித்தவங்க 4 பேர் அல்லது வெளிநாட்டில் போய் சொல்லும்போது இதெல்லாம் சரளமாக வரணுன்றதுக்காக தான் நான் எழுதும்போதே ஆங்கிலத்தில் குறிப்புகளை எழுதி வைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்லுகிறத, சுய திட்டங்கள் பெரும் சிக்கல்கள். சொல்லுங்கள், சுய திட்டங்கள் பெரும் சிக்கல்கள். Compromises brings complications. Compromises brings complications. சுய திட்டங்கள் பெரும் சிக்கல்கள். ஒரு 5 தடவை சொல்லுங்க. சொல்லல, மெர்சியெல்லாம் சொல்லல, அமுதா சொல்ல. சுய திட்டங்கள் பெரும் சிக்கல்கள். சொல்லுங்கள் இன்னொரு தடவை. பெருக்கத்திற்கான ஆயத்தம் என்றவுடனே, ஆயத்தம் சொன்னால் ஆசீர்வாதங்களை எப்படி வச்சுக்கலாம், எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவார்னு நிறைய பேர் நினைச்சீங்கன்னா தப்பு. வெறும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் சொல்வதற்காக அல்ல, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்கள் முழுமையாக பெற்று முழுமையாக அனுபவித்து இறுதி வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டுமையானால், மறுபடியும் சொல்லுகிறேன்,
கர்த்தர் உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களை உங்களுடைய காலத்திலும் உங்களுக்கு பின் உங்களுடைய சந்ததியின் காலத்திலும் இந்த ஆசீர்வாதங்கள் தக்க வைக்கப்பட வேண்டுமையானால் எச்சரிப்புகளையும் நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? எச்சரிப்புகளை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சுய திட்டங்கள் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தும். சொல்லுங்கள், சுய திட்டங்கள். இன்னொரு சொல்லுங்க, பின்னால் இருக்காங்க சொல்லுங்க, சுய திட்டங்கள் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆபிரகாம் சொல்றாரு மனைவி பார்த்து, அடியே அன்பே, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று நான் அறிவேன். பார்க்கிறவங்களும் மொழியை பார்த்தாவே அப்படிதான் தெரியுது. எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நான் மாத்திரம் இல்லை, பார்க்குறவங்களும் அப்படித்தான். நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீயாவே அவளுடைய கண்களிலே காணப்படுகிறாய். அதனால யாராச்சும் அடுத்த வசனத்தை எடுத்து போங்க, 12வது வசனம். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைத்து விடுவார்கள். அதனால ஒன்று செய், நான் புருஷன் சொன்னா என்ன கொண்டுட்டு ஒன்றை எடுத்துருவான். சொல்றது புரியுதா? புரியுதுங்களா? ஆமா. இவன் யாரு அப்படின்னா என் மனைவி அப்படின்னு சொன்னா உடனே என்னை கொண்டுட்டு ஒன்றை எடுத்துருவாங்க, ஒன்றை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இவன் என் தங்கச்சி அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, கொல்றதுக்கு பயப்படுவாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா. மனைவின்னு சொன்னா என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோட அவர்கள் எடுத்துக்கொள்ளுவார்கள். அதனால நான் உன்னை என் சகோதரி என்று சொல்லும் போது கொல்றதுக்கு பயப்படுவான். அண்ணங்காரன் பாடிகார்டு கூடவே வரான், அண்ணங்காரன் படுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால கொன்று போடுவதற்கு அவர்கள் யோசிப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே யார் கேட்டாலும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் அப்படின்னு சொன்னார். நீ உன்னை யார் கேட்டாலும், யாரு உன் கூட வரான, யாரு? எங்க அண்ணாச்சி. அவன் என்ன சொல்லுமா? எங்க அண்ணாச்சின்னு சொல்லுமா. ஏய் உன் கூட வரால அவர் யாரு? அண்ணா சிஸ்டர் சார், சிஸ்டர் பிரதர், சிஸ்டர், ஓன் சிஸ்டர், சகோதரி அப்படின்னு சொல்லு. அதனால உனக்கும் நன்மை உண்டாகும், எனக்கும் பிரயோஜனமா இருக்கும். நான் உயிர் வாழவும் முடியும், உயிர் பிழைக்கவும் முடியும். அப்படி ஏன் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு பொய்யை ஆபிரகாம் ஏன் சொன்னான்? இது ஒரு பொய்யா கிடையாது. என்னுடைய மனைவி இடத்துல சொன்ன, இது 1000 நாட்களில் சொன்னேன். கர்த்தர் எனக்கு ஒரு புது சிந்தனை கொடுத்தார். பொய் என்றால் என்ன? அதெல்லாம் அது சொல்லிக்கிட்டே இருப்போம் பாஸ்டர், அதுதான் பொய். பொய் என்றால் வெரி குட். யாருங்க சொன்னா? பொய் என்றால் என்ன? ஆமா, absence of truth is a lie. Absence of truth is a lie. உண்மை அல்லாதது பொய். சரிதானா? உண்மை அல்லாதது பொய். வஞ்சகம் என்றால் டிசைட் அல்லது மோசடி என்றால் அதில் கொஞ்சம் உண்மை இருக்கும், உண்மை கலந்த ஒரு பொய். வஞ்சகம் என்ன சொல்லுங்க? உண்மை கலந்த ஒரு பொய். சொல்லுங்க, வஞ்சகம் என்ன? பொய்னா என்ன? உண்மை அல்லாதது. இவன் பொய் சொன்னானா? இவன் வஞ்சகம் சொன்னானா? உண்மை கலந்த பொய். சகோதரி என்பது உண்மைதான். சரிதானா? ஆஃப் பிரதர், சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள். ஆபிரகாமும் சாராயும் சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள். அந்த காலத்தில் அது நியாயப்பிரமாணம் வழங்கப்படுவதற்கு முன்பதாக அந்த காலத்தில் அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனால இன்னைக்கு போய் யாராச்சும் போய் தர்ம சங்கடத்தை செஞ்சிடாதீங்க. ஆபிரகாமே செஞ்சாரு. இல்லை.
அந்த காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. நியாய பிரமாணத்திற்கு முன்பதாக தடை செய்யப்பட்டு விட்டது. சரிதானே? ரைட். அவன் ஒரு விதத்தில் ஆபிரகாம் சாரா இருவரும் அண்ணன் தங்கை என்பது உண்மை. சித்தப்பா மக்கள், பெரியப்பா மக்கள். சரிதானா? அண்ணன் தங்கை என்பது உண்மை. ஆனா இப்ப அவங்க அண்ணன் தங்கை இல்ல. ஏன்? அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சொல்ல புரியுதா? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்பொழுது அவர்கள் அண்ணன் தங்கை அல்ல, திருமணமானவர்கள். அப்போ இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? ஒரு காரியத்தை செய்தார். உண்மை கலந்த ஒரு பொய்யை அவர் சொன்னார். சொல்லுங்க, என்ன சொன்னார்? உண்மை கலந்த ஒரு பொய். வஞ்சகம். சொல்லுங்க, வஞ்சகம். சொல்லுங்க, வஞ்சகம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கவனிங்க, இப்படி சொன்னதுக்கு காரணம் அப்படியே கொஞ்சம் என்ன க்ளோஸா கவனித்துக் கொண்டு பாருங்கள். இப்படி ஆபிரகாம் ஒரு வஞ்சகத்தை சொன்னதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, யாராச்சும் ஒருத்தர் பார்த்துட்டு பின்னாடியே சாராய் அழகுள்ள ஸ்திரீ என்று பார்த்துவிட்டு அப்படியே பின்னாடி வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து, பிரதர் அது யாரு அப்படின்னா, என் சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னோன்னே, இவன் என்னச்சுவாரு வரவன் என்னச்சுவான், அப்படியான்ட்டு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன, நான் அங்கே சிவசக்தி நகரில் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. சிவசக்தி நகரில் தங்கியிருக்கேன். அப்படியா, சாயந்தரம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவான், உன் தங்கச்சை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அந்த நாட்களில் தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் கிழக்கத்திய நாடுகளிலே இன்றைக்கும் அது வழக்கமாக இருக்கிறது. கிழக்கத்திய நாடுகளிலே என்ன செய்வார்னு சொன்னால், ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொள்ள விரும்பினால், தனக்கு மனைவி ஆக்கி கொள்ள விரும்பினால், அந்த பெண்ணுடைய தகப்பனிடத்திலோ அந்த பெண்ணுடைய மூத்த சகோதரனிடத்திலோ போய் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி, அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக இவ்வளவு பரிசம், இவ்வளவு டவுரி நான் தருகிறேன் சொல்லி அவனோடு கூட பேரம் பேசுவார்கள். சகோதரனோடு கூட தகப்பனோடு கூட பேரம் பேசுவார்கள். யாக்கோபு லாபானிடத்தில் போய் பேரம் பேசுகிறான். உங்களுடைய 2 பெண்ணுங்களுக்காக நான் உங்களிடத்துல நான் வேலை செய்கிறேன், இத்தனை வருஷம் ஆட மேய்க்கிறேன். பேரம் பேசுகிறான். பேரம் பேசுவார்கள். சொந்த மாமனாட்டையே பேரம் பேசினான் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக. அப்போ சிவசக்தி நகர்ல இருந்து அப்படி வந்து அவன் பேரம் பேசும்போது, சரி எவ்வளோடா தர, 20 லட்சம் தரியா அப்படின்னு சொல்லி, 20 லட்சம் எல்லாம் இல்லை 30 லட்சம் வேணும்னு சொன்னால் அவன் அப்படியே யோசிப்பான். யோசித்துக்கிட்டே சரி நாளைக்கு வந்து பார்த்து சொல்கிறேன்னு சொல்லும்போது, இவன் சிவசக்தி நகரை விட்டு காலி பண்ணி அவன் வீரநல்லூர் போயிடுவான். வீரநல்லூரில் போய் பார்த்து, வீரநல்லூரில் இருக்கிறவன் எவனாச்சும் ஒருத்தன் பார்த்து, யார் அது? உன் தங்கச்சி, நான் உன்னை பார்க்க வரேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், எவ்வளோ தரேன்னு சிவசக்தி நகர்லேயே 20 லட்சம் தரதுக்குறாங்க. அவளுக்கு 30 லட்சம் தந்தா தான் செய்வேன். ஒரு 25 லட்சம் வச்சுக்கிறேன், நான் வந்து இல்லை 30 லட்சம். இவன் சொல்வான், சரி அப்போ நான் யோசித்து நாளைக்கு வரேன் அப்படின்றதுக்குள்ளாடி அவன் வீரநூலை தாண்டி அவன் பத்தமடைக்கு போயிடுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேரம் பேசிக்கொண்டே எகிப்தை விட்டு அவன் வெளியே போய்விட வேண்டும் என்பதே ஆபிரகாமுடைய திட்டம். கவனிங்க, ஆபிரகாமுடைய திட்டம். ஆனால் அந்த எகிப்தினுடைய ராஜா பார்வோன் அவன் வல்லமை அதிகாரம் உடையவனாக இருந்தபடினாலே அவன் கண்களிலே தேசத்திலே அழகான பெண்கள் காணப்பட்டால் தன்னுடைய கண்களுக்கு அழகாக இருக்கும் பெண்களை அவன் தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்ள, மறுமனையாட்டியை ஆக்கி கொள்ள அவன் சகல அதிகாரம் படைத்தவனாக இருந்தான். அந்த பார்வோன் ராஜாவை யாரும் அப்படி செய்வதிலிருந்து அவனை தடுக்க முடியாது. அண்ணனோ அப்பாவோ தடுக்க முடியாது. ஆபிரகாம் போட்டது ஒரு கணக்கு. அந்த கணக்கு தப்பாகி போய்விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தப்பாகி போய்விட்டது. என்னாச்சு? இப்போ பார்வோன் எகிப்தினுடைய ராஜா அந்த பெண்ணை பற்றி எல்லாரும் சொல்ல கேட்டார். பிரபுக்கள் எல்லாம் போய் சொன்னார்களாம், நம்ம ஊருக்கு ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு தங்கச்சி அப்படியே தங்க சிலை மாதிரி இருக்கிறா, அப்படின்னு அவளை பற்றி, சாராயை பற்றி பார்வோன் இடத்துல, எகிப்து ராஜாவிடத்தில் எல்லாரும் புகழ்ந்து பேசினார்களாம். ஆங்கிலத்தில் ஒரு மொழியாக்கம் சொல்கிறது, புகழ்ந்து பாடினார்களாம்.
புகழ்ந்து பாடினார்களாம். அவர்கள் புகழ்ந்து பாடின அந்த வார்த்தைகளை கேட்ட எகிப்தின் ராஜாவுக்கு எப்படியாவது சாராயை தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பி அவன் நினைச்சதான் அப்படியே வந்து சாராயை தூக்கி கொண்டு போய்விட்டான். ஆட்களை விட்டு சாராய் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். எங்க பேரம் பேசுறது? உள்ளதும் போச்சு, பேரம் பேசவே முடியல. யாராச்சும் ராஜா கிட்ட போய் பேரம் பேச முடியுமா? ஆமா, யாரு ராஜா கிட்ட பேரம் பேச முடியாது. அவன் அரண்மனைக்கு கொண்டு போன உடனே என்ன செய்தான் தெரியுங்களா? அவன் தனக்கு இருந்த அதிகாரம் நிமித்தமாக எந்த பேரமும் பேசாமல் சாராயை அரண்மனைக்கு கொண்டு போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன நினைச்சு டவுரி நமக்கு கிடைக்கும், டவுரியை வச்சு நம்ம பேரம் பேசி அப்படியே ஊரை விட்டு போயிடலாம் நினைச்சனோ அது அப்படியே மாறிவிட்டது. ஆனா இந்த அரண்மனைக்கு கொண்டு சென்ற பெண்ணு அவளை பார்த்தான் பாருங்க. பார்வோன் ராஜா இந்த சாராயை பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய தேசத்திலே தனக்கு எத்தனை மனைவிகள் இருந்தும் அத்தனை பேரிலும் இவள் அழகாய் இருக்கிறாளே என்று எண்ணி அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் ஆபிரகாம் கேட்காமலே ஆபிரகாமுக்கு பரிசம் கொடுத்தான், டவுரி அனுப்பி வைத்தான். என்ன செய்தான்? ஆபிரகாமை கூப்பிட்டான். ஆபிரகாமை கூப்பிட்டு ஆடுகளையும் மாடுகளையும், ஆங்கில வேதாமத்தை வைத்திருக்கிறவர்கள் பாருங்க, ஆண் கழுதைகள், பெண் கழுதைகள், ஆண் வேலைக்காரர்கள், பெண் வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள். எத்தனை கொடுத்தான் சொல்லுங்க? ஆடுகள் கொடுத்தான், மாடுகள் கொடுத்தான், ஆண் கழுதைகள், பெண் கோழிகை கழுதைன்னு இருக்கும் பாருங்க. தமிழ்ல கோழிகை கழுதை. கோழிகை கழுதைனா பெண் கழுதைகள், ஃபீமேல் டாங்கிஸ் பேர், ஃபீமேல் டாங்கிஸ், பெண் கழுதைகள். அப்போ ஆடுகள், மாடுகள், ஆண் கழுதைகள், பெண் கழுதைகள், ஆண் வேலைக்காரர்கள், பெண் வேலைக்காரர்கள், அப்புறம் ஒட்டகங்கள். ஆமென் சொல்லுங்களா? ஒட்டகங்கள். இவை அனைத்தையும் ஆபிரகாமுக்கு டவுரியாய் கொடுத்தான். இவை அனைத்தும் ஆபிரகாமுக்கு எதனால் கிடைத்தது சொல்லுங்க? இவை அனைத்தும் ஆபிரகாமுக்கு எதனால் கிடைத்தது? சாராய் நிமித்தமாய் கிடைத்தது. சொல்லுங்க, எதனால் கிடைத்தது? ரைட். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இவை அனைத்தும் ஆபிரகாமுக்கு எதனால் கிடைத்தது? அதான் சொல்லிட்டீங்களே. இவை அனைத்தும் ஆபிரகாமுக்கு எதனால் கிடைத்தது? அவன் வெரி குட். அவன் சொன்ன ஒரு பொய்யான காரியம், வஞ்சகத்தின் நிமித்தமாக. இவை அனைத்தும் எதனால் கிடைத்தது? சாராய் நிமித்தம். இவை அனைத்தும் எதனால் கிடைத்தது? வஞ்சகத்தின் நிமித்தம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. என்ன கிடைத்தது பாருங்க. ஆண் வேலைக்காரர்களும் கிடைத்தார்கள், பெண் வேலைக்காரர்களும் கிடைத்தார்கள். அந்த பெண் வேலைக்காரிகளிலே அழகுள்ள ஒருத்தி இருந்தாள், மிகவும் சாராளுக்கு நிகராக அழகுள்ள ஒருத்தி இருந்தாள். அவள் பேர் தான் ஆகார். அவர் பேர் என்னங்க? ஆகார். இப்போ கவனிங்க, நான் சொல்லுது நல்லா தயவு செய்து கவனிங்க. சாராய் மூலமாகத்தான் சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிப்பேன் என்பது தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுவீங்களா? கவனிங்க, சாராய் மூலமாகத்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்பது, இஸ்ரவேல் ஜனம் என்பது தேவனுடைய பெரிதான திட்டம். ஆனால் ஆபிரகாம் செய்த ஒரு வஞ்சகத்தின் நிமித்தமாய், ஒரு சொன்ன ஒரு பொய் நிமித்தமாய் ஆகார் மூலமாக ஒரு சந்ததி உண்டாகிவிட்டது. பொறுத்து பார்த்தா சாராய் சொன்னா, என் மூலமா கர்த்தர் சந்ததியை தருவேன்னு சொன்னார். ஆனால் இத்தனை வருஷம் ஆச்சு. போகும்போது வரும்போதெல்லாம் அப்படியே ஆபிரகாம் அந்த ஆகார் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தான். அவர் சொன்னா, என் வேலைக்காரி அடிமை பெண்ணை உமக்கு மறுமணி ஆட்டியாக தருகிறேன், அவளை நீ மறுமணி ஆட்டியாக எடுத்துக்கொள், அவள் மூலமாகிலும் ஒரு பிள்ளை பிறக்கட்டுமே, ஒரு சந்ததி உண்டாகட்டுமே என்று சொன்னால், சொல்லவ வேணும் கரும்பு தின்ன கூலியா? உடனே ஓஎஸ் தேங்க்யூ அப்படின்னு சொன்னான். கல்யாணம் பண்ணா. ரைட். இஸ்மவேல் என்கிற ஒரு பிள்ளை பிறந்தான். அது மூலமாக ஒரு சந்ததி உண்டானது. 4500 ஆண்டுகளாக இஸ்மவேல் சந்ததிக்கும் இன்றைக்கு வரைக்கும் பகை உண்டாகி இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியருக்கும் யூதர்களுக்கும் இன்றைய வரைக்கும் சமாதானம் இல்லாது 4500 ஆண்டுகள் ஆகிவிட்டது.
இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பின்னும் பகை தொடர்வதற்கு, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வஞ்சகம். அவன் சுய திட்டம், அவனுடைய சுய திட்டம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? சொல்லுங்க, ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்தார். ஆனா அவனுடைய ஆசீர்வாத வாழ்க்கையோடு கூட ஒரு மண்டையடியான காரியம் இன்னை வரைக்கும் தொடருதா? ஆமா. பிரச்சனை இன்னை வரைக்கும் தொடருதா? ஆமா. இன்னை வரைக்கும் பிரச்சனை தொடர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சுய திட்டம். ஆமென் சொல்லுங்களா? சுய திட்டம். தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எச்சரிப்பாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். சங்கீதங்களின் புத்தகத்திலே 32வது அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து, கவனிங்க, நான் சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கவனிங்க, நான் உனக்கு போதித்து, எல்லாரும் சொல்றேன், நான் உனக்கு எனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் மேல் அவர் தம்முடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஆண்டவர் சொல்லியிருக்க, கவனிங்க, ஏசாயாவின் புத்தகம் வாசித்து பாருங்கள். 42வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்கள் அழைத்து கொண்டு வந்து, கவனிங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை கொண்டு வருவது போல நான் உன்னை கொண்டு வருவேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அப்படி நடக்கும்போதே, கவனிங்க, நடக்கும்போதே ஏதாயிலும் பக்கத்துல வரங்க, ஏதாயிலும் ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பள்ளம் பள்ளம் பள்ளம், பள்ளத்துல கால் வச்சிடாத, பள்ளத்துல கால் வச்சிடாதன்னு சொல்லும்போது அவங்க அப்படின்வாங்க. செய்வாங்களா? முன்ன அடுத்து என்ன பள்ளம் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது, அடுத்து என்ன குழி இருக்குன்னு சொல்லி தெரியாது, அடுத்து என்ன மேடு இருக்குதுன்னு சொல்லி தெரியாது, அடுத்து என்ன முள்ளு இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஆனா அவனை நடத்துகிறவங்க அடுத்து என்ன இருக்குது பார்த்து நட, இங்க அது இருக்குது இது இருக்குது, வெயிட் வெயிட் வெயிட், குழி இருக்குது மேடு இருக்குது, காலை தூக்கி வை, காலை இடது பக்கமா வை, வலது பக்கமா வை. குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவதைப் போல, அவர்களுக்கு தெரியாத பாதையில் நடத்துவதைப் போல கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் நடத்துவதற்கு காரணம், அவர் சொன்ன இந்த 6 வாக்கு தத்தங்களும் சாகிற வரைக்கும் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியிலும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்பி இந்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகும்போது, அவிசுவாசி மற்றவர்களை பற்றி நான் சொல்லவில்லை, விசுவாசியாகி நீங்கள் எந்த சூழலிலாகிலும் எந்த காரியத்திலாகிலும் உங்கள் சுய திட்டத்தின்படி எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதுவெல்லாம் சாகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை ஆகி போகும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? இந்த கவனிங்க, இந்த பார்வோன் வேலைக்காரிகளை கொடுத்ததுல, பெண் வேலைக்காரிகளை கொடுத்ததுல கொஞ்சம் சப்பமுக்கு, கொஞ்சம் கிழிஞ்ச காது அப்படியெல்லாம் கொடுத்துருக்கானல்ல, அதுல ஒருத்திய அழகான வேலைக்காரி அடிமை பெண்ணை கொடுத்துட்டான். இவனுக்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்றே பிசாசு திட்டம் வைத்து விட்டான். இவன் தன்னுடைய சுய திட்டத்தின்படி அவன் நடக்க முடிவெடுத்த பொழுது அதனுடைய முடிவு பெரும் பிரச்சனையாகிவிட்டது, இடியாப்ப சிக்கலாகிவிட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நடத்துவேன்னு சொல்றார். ஆண்டவரே என்னை நடத்துன்னு சொல்லுங்க, பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார், பொறுமையா இருங்க. உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றார், உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றார்,
சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதே இல்லை, கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? பாடுகிறதில் அல்ல, அனுபவிக்கிறதில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? எந்த சூழலிலும் என் சுய திட்டத்தின்படி நான் செய்ய துணியக்கூடாது, துணிய மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா நீங்க எப்பெல்லாம் உங்க சுய திட்டத்தை கொண்டு வரீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில் பெரும் சிக்கல்களும் உங்களால் உண்டாகி அது தீர்க்க முடியாத சிக்கலாகவே தொடரும் என்பதை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ல விரும்புகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லோரும் ஆமென் சொல்வீர்களா? மறந்துடாதீங்க, ஒரு நாள் மறந்துடாதீங்க, ஒரு நாள் மறந்துடாதீங்க. சுயத்திட்டம் பெரும் சிக்கல்களை கொண்டு வரும். சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆமா. நான்காவது, don't make deliverance a habit. Don't make deliverance a habit. ஒரு முறை பெற்ற விடுதலையை வழக்கமாக்கிக் கொள்ளாதீர்கள். சொல்லுங்கள், ஒரு முறை பெற்ற விடுதலையை என்ன செய்யக்கூடாது? வழக்கமாக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு முறை பெற்ற விடுதலையை வழக்கமாக்கிக் கொள்ளக்கூடாது. 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 12வது அதிகாரம் 17வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மகா பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். எல்லாரும் சொல்லுங்கள், மகா வாதைகள். அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டான். அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டு நல்ல நல்ல பட்டு சேலை, பட்டு ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டு, பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு, நல்ல உடம்பெல்லாம் சென்ட் அடிச்சுட்டு அப்படியே சாரா இருக்கிற ரூமுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ கர்த்தர் மகா வாதை அனுப்பிச்சிட்டார். எங்க ரூமுக்கு போறது? எங்க போய் சாராயை தொடுறது? இவனுக்கே ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியலையே. பேனு குளவி பார்த்தா சொரீர இடமெல்லாம் தட்டாம கொப்பளம் கொப்பளமா எரிகொப்பளம். அந்த எரிச்சல சொரிஞ்சா தண்ணியா வடியுது. எங்க சாராய் ரூமுக்கு போறது? எங்க சாராய தொடுறது? சொல்லுது புரியுதா? வேற எங்கேயுமே இல்லை. டேய், எகிப்தெல்லாம் எல்லாத்திலையும் ஆடா வந்துச்சு. இல்ல ராஜாவே, அரண்மனையில் மாத்திரம்தான், ராஜா மாத்திரம்தான் இப்படி சொரிகிறார். நாங்களாம் சொரியல பாருங்க. என்னடா அது, நீங்களாம் சொரியாம, எனக்கு மாத்திரம் இந்த சொறி, எனக்கு மாத்திரம் இந்த அரிப்பு, எனக்கு மாத்திரம் இந்த எரிச்சல். ஐயோ, மனைவி கத்துறா, பிள்ளைங்க கத்துறாங்க, ஆப்பா, எல்லாம் ஊழையிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே இது. கர்த்தர் சாராய் அப்படியே நிம்மதியா இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே அரிப்பு இல்லை, எரிச்சல் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எரிச்சல் பயந்துகிட்டு இருக்கிறா. ஐயோ, கடத்தி வந்துட்டா, கடத்தின. ஆண்டவர் சொல்ற, பயப்படாத. ஆமென் சொல்லுவீங்களா? பயப்படாதே. பயம் சாராயை தொடக்கூட அவனால் முடியவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அவளை தொடக்கூட முடியலன்னா எப்படி கர்த்தர் ஸ்தோத்திரம்? ஒன்றுமே சாத்தியம் இல்லை. தருங்க, கவனிங்க. ஆபிரகாம் தவறு செய்து விட்ட பொழுதிலும், தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக அவன் பார்வோனை வாதைகளால் தண்டித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த ஒரு காரியம் கவனிங்க. அந்த வாக்கு தத்தத்தில் ஒரு பகுதி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இப்போ அந்த சாராயை பார்வோன் ராஜா அவன் அவளோடு கூட சேர்ந்து உறவு வைத்து கொண்டிருப்பானே. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இவன் ரொம்ப கேவலப்பட்டு போயிருப்பான். ஆபிரகாம் ரொம்ப கேவலப்பட்டு போயிருப்பான். எந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கேவலப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும், கடந்து செல்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், எதிர்கொள்ள ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை பெருமைப்படுத்துவாரே ஒழிய நான் கேவலப்படுத்தப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாரும் என்னை ஒருபோதும் கேவலமாய் பார்க்கவே முடியாது. எல்லாரும் என்னை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்களே ஒழிய எல்லாரும் என்னை கேவலமாய் பார்க்கவே முடியாது. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க.
ஆமா, தேவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த சூழ்நிலை அனுமதிக்காது தேவன் அவனுக்கு உண்மையிலவராக இருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். பார்வோன் பார்த்தா ஒருத்தருக்கும் அரிப்பு இல்லை, ஒருத்தருக்கும் இருப்பு இல்லை. அப்பா சாராயை தொடவே முடியல. ஆனால் எட்டி பார்க்குறான், ஜன்னல் வழியாக பார்க்குறான், சாராய் அப்படியே குழந்தை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு அரிப்பு இல்லை, அவளுக்கு அரிப்பு இல்லை. அடுத்த ரூமில் இருக்கிற தன்னுடைய மனைவி அரித்து கொண்டு இருக்கிறாள், சொரிந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு இல்லைன்னா அவள் யோசிக்கிறான், ஆஹா ஏதோ ஏதோ சம்திங் இஸ் ராங், ஏதோ பிரச்சனை தப்பு நடந்துருச்சு. வந்திருக்கிற மந்திரிமார்கள் யாரும் சொரியல, யாருக்கும் எரிகோப்பளம் வரல. என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எரிகோப்பளம் வந்திருக்கு, ஆனா என் வீட்டில் இருக்கிற சாராய்க்கு எரிகோப்பளம் வரல. அவனை கூட்டனுப்புடான், கூட்டனுப்பு. இவன் யாருடா? இவன் யாரு? என் மனைவி. இதையே முதல்ல சொல்லி தொலைல. மூ அப்படின்ட்டான். ஏன்டா சொல்லி தொலைல? போ போ, வெளியே போ, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போ. ஒன்றும் பதிலே சொல்லாத, வெளியே போ. முதல்ல தொலைஞ்சா சரி, வெளியே போ. வெளியே பண்ணணும்னு சொன்னா தன்னுடைய அரண்மனை காவலர்கள் சில பேர் அழைத்து ஆங்கில வேதாமத்தை படித்து பாருங்கள். எஸ்கார்ட் அனுப்பினானா. அவனுக்கு முன்னால் 5 பேர் போகணும், பின்னால் 5 பேர் போகணும். அவன் எங்கேயாங்க சிவசக்தி நல்ல அடையங்குறத்தில் கல்லிடக்குறிச்சியில் எங்கேயாச்சும் வீரனில் எங்கேயாச்சும் டேரா போட்டாதபடிக்கு ஊரை விட்டு போகிற வரைக்கும் முன்ன 5 பேர் பின்ன 5 பேர் அவனுக்கு எஸ்கார்ட் போகடா. இவன் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடாது, நம்ம தேசத்திலே இருக்கக்கூடாது. மந்திரி கேட்குறாரு, அப்போ ராஜாவே நீங்கள் கொடுத்த அந்த ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலைக்காரர் வேலை எல்லாம் போட்டோம், அவனோட ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாம் தொலைச்சு போட்டு. கவனிங்க, இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆகார் நுழைந்து விட்டாள். ஆபிரகாம் ராஜா கொடுத்த அத்தனை டவ்ரியோடும் ஆடுகளோடும் மாடுகளோடும் பெண் கழுதைகளோடும் ஆண் கழுதைகளோடும் பெண் வேலைக்காரர்களோடும் ஆண் வேலைக்காரரோடும் ஒட்டங்களோடும் அவன் புறப்படும் போது அந்த டௌரியிலே ஆகாரும் ஒருத்தியாய் அங்கமாகிவிட்டாள். இப்பொழுது ஆபிரகாமுடைய உடைமைகளில் ஆகாரும் ஒருத்தி. ஆமென் சொல்லுவீங்களா? இப்பொழுது ஆபிரகாமுக்கு சொந்தம் என்று சொல்லுவதிலே ஆகாரும் ஒருத்தியாய் மாறிவிட்டாள். ஆகாரும் ஒருத்தியாய் மாறிவிட்டாள். பின்னாலே அந்த ஆகார் அழகுள்ளவளாய் இருந்தபடினாலே ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாகியும் விட்டாள். மறுமனையாட்டியாகியும் விட்டாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஏற்று அவனுக்கு ஆசீர்வாதமாய் அவன் எண்ணினானோ அதுவே அவனுக்கு சாபமாய் மாறிவிட்டது. சொல்லுது புரியுதா? What looks like a blessing become a curse to Abraham. எது அவனுக்கு ஆசீர்வாதமாய் பார்வோன் ராஜா கொடுத்த ஆடுகளும் மாடுகளும் பெண் கழுதைகளும் ஆண் கழுதைகளும் ஒட்டங்களும் வேலைக்காரர்களும் எல்லாத்தையும் பார்த்தோம், இவ்வளவு ஆசீர்வாதங்களான்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனால் அதுவே அவனுக்கு தலைவலியாகி போய்விட்டது, அதுவே அவனுக்கு சாபமாகி போகிவிட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் காரணம் என்ன? சுயத்திட்டம். சுயத்திட்டம். தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்க அவன் தன்னுடைய சுய திட்டத்தின் நான் இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் போவேன், இதுதான் எனக்கு நன்றாய் படுகிறது சொல்லி தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், உடன்படிக்கை செய்தவர்கள் நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் எதுவெல்லாம் ஆசீர்வாதமாய் நீங்கள் நினைத்தீர்களோ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பார்வோன் கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு ஆசீர்வாதமா இல்லை, அவனுக்கு அது வேதனையை தந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? ஸ்டாப் மேக்கிங் யுவர் ஓன் பிளான். உங்கள் சுய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி போடுங்கள். சுய வழியில் நடப்பதையும் சுய திட்டத்தில் செயல்படுவதை நிறுத்துங்கள். ஸ்டாப் சீட்டிங், ஸ்டாப் லாயிங், ஸ்டாப் டிசைடிங். வஞ்சகத்தை நிறுத்துங்கள், பொய்யை நிறுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை பெருக பண்ண அவர் காலத்தை நோக்கி இருக்கிறார். இதற்கிடையில் நீங்கள்
ஆசீர்வாதத்திற்கு பதிலாய் சாபத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, சங்கடத்தை சிக்கல்களையும் நீங்களாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொய்யை நிறுத்துங்கள், வஞ்சகத்தை நிறுத்துங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட நிலையில எந்த சூழ்நிலையும் காணப்பட்டாலும் தேவனுடைய கண்ட்ரோலுக்கு அப்பால் எந்த சூழ்நிலையிலும் இருப்பதே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். வேணா நான் இப்போ சந்திக்கிற சூழ்நிலை என்ன செய்வதுன்னு சொல்லி மண்டையை பிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் புரியலையே, எல்லாம் என்னுடைய கைக்கு அப்பால, என்னுடைய புத்திக்கு அப்பால என்ன செய்வதுன்னு சொல்லி என்னுடைய கண்ட்ரோலுக்கு அப்பால் எல்லா சூழ்நிலையும் இருக்குதுன்னு சொல்லி நான் நினைத்தாலும் என் வாழ்க்கையில தேவனை பொறுத்த வரையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் கண்ட்ரோலுக்கு அப்பாலே எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையிலே சம்பவிப்பதே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? சிம்சோன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனை கர்த்தர் பிறக்கும் போதே முன்குறித்தார், பிறக்கும் போதே முன்குறித்தார். அவனை இஸ்ரவேலுக்கு இரட்சகராக, இஸ்ரவேல் ஜனங்களின் நியாயாதிபதியாய் தெரிந்து கொண்டார். அந்த நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஒடுக்கினார்கள். அந்த பெலிஸ்தரை ஒடுக்கிற பெலிஸ்தரை எதிர்த்து நிற்க எவராலும் முடியாமல் போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேசத்திலே சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவன் மூலமாய் தம்முடைய ஜனத்தை ஒடுக்கின பெலிஸ்தரை அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான், தெரிந்தெடுத்தார். ஆனால் அவன் பாருங்க, கர்த்தர் அவனுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தார். நீ இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இது பக்கத்தில் போகலாம், இது பக்கத்தில் போகக்கூடாது, இப்படி வாழலாம், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு பிறக்கும் போதே அவனுக்கு நிபந்தனையோடு கூட சில எச்சரிப்புகளை கொடுத்தார். நான் இப்படியெல்லாம் செய்தால் உன்னை இப்படியெல்லாம் உயர்த்துவேன், ஆஸ்வதிப்பேன் சொல்லியிருந்தார். இஸ்ரவேலை ரட்சிப்பாய், பெலிஸ்தரை உண்டு இல்லை என்று ஆக்குவாய், அவர்கள் உன்னை கண்டு உனக்கு சிம்ம சொப்பனமாய் இருப்பார்கள், இப்படியெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, கவனிங்க, வேதத்தில் என்ன சொல்கிறதுன்னு, அவன் திம்னாத்துக்கு போகிற வழியிலே அங்கே ஒரு பெண்ணை கண்டு, என்ன சொல்லுங்க, சொன்னதை சொல்லுங்க, பெண்ணை கண்டு. கண்டுன்னு சொன்னா என்ன என்ன பாவம் வருது சொல்லுங்க, என்ன பாவம் வருது? கண்களின் இச்சை. சொல்லுங்க, என்ன இச்சை? கண்களின் இச்சை. ரைட். ஒரு பெண்ணை பார்த்தா அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா, அவன் கல்யாணம் பண்ணானா? பண்ணல. அவன் அவளை கல்யாணம் பண்ணல. ரைட், கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காசாவுக்கு போகிற வழியிலே ஒரு வேசியை கண்டு அவட்ட போனான், சில நாள் தங்கினான். சரி, அந்த கதை முடிஞ்சிருச்சு. அப்புறம் கவனிங்க, தெளிலாள் என்கிற ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் விருப்பம் கொண்டான். கண்டு 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 ஒரு தடவை தப்பிச்சார். திம்னாத்தில் மாட்டிக்கிட்டான். உன் பலம் எதுலடா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு, கயிறால கட்டின, அகழி கயிறால் என்னை கட்டினா ஒன்றும் செய்ய முடியாதுண்ணா. எல்லாம் அவனை கட்டினாங்க. அவன் கயிறெல்லாம் சும்மா அப்படியே பஞ்சு நூலாக இருக்கிறது மாதிரி அறுத்துட்டான். கத்து தப்பி விட்டார். ரெண்டாவது தடவை அவன் மாட்டிக்கிட்டான் பிரச்சனையில், கத்த தப்பி விட்டார். மூணாவது தடவை அவன் அதே தப்பை பண்ணும்போது மாட்டிக்கிட்டான். அவனை விளங்கிட்டு அவன் கண்களை ஈட்டியால, நெருப்பிலே சுடப்பட்ட ஈட்டியினாலே அவன் கண்களை குத்தி, அவன் கண்களை குருடாக்கி, அவன் கைகளில் வெண்கல விலங்கிட்டு அவனை சிறைச்சாலையிலே மாவரைக்கும்படியாய் வைத்து, அவனை எல்லா அரங்கத்திலே, அவன் எல்லாருக்கும் முன்பதாய் விளையாட்டு காட்டும்படி, காமெடி பண்ணும்படிக்கு அரங்கத்திலே கண் தெரியாதவனாய் குருடனாய் அவன் அழைத்து கொண்டு வரப்பட்டு காமெடி பண்ணப்பட அவன் வைக்கப்பட்டான். ஒன்றும் செய்ய முடியல. பாருங்க, ஒரு தடவை தப்பு செஞ்சான், கர்த்தர் உதவி செய்தார். ஆபிரகாம் ஒரு தடவை தப்பு செஞ்சார், கர்த்தர் அவனை காப்பாத்திட்டார். அடுத்து சாகர வரைக்கும் ஆபிரகாமுக்கு தெரியும், ஓ ஆகாரா பார்க்கும்போதெல்லாம் தெரியும், என் சுய திட்டத்தின்படி, சுய பிளான் படி
நான் ஒரு காரியத்தை, சின்ன காரியமோ பெரிய காரியமோ செய்யவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தோடு கூட நான் பிரச்சனைகளை சந்திக்கிறவனாக, ஆசீர்வாதத்தோடு கூட என் பிரச்சனைகளையும் சாபங்களையும் நான் அதோடு கூட சேர்ந்து நான் அனுபவிக்கிறவனால் இராதபடிக்கு என் சுய திட்டங்களுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு தடவை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதை நீங்கள் காண்பீர்கள், மற்றவர்கள் பார்ப்பார்கள். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவதை மற்றவர்கள் பார்ப்பார்கள், நீயும் பார்ப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள், நீயும் அனுபவிப்பாய். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவதை மற்றவர்கள் பார்ப்பார்கள், நீயும் அனுபவிப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள், நீயும் அனுபவிப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, நான் ஆசீர்வதிக்கிறவர்களை மற்றவர்களும் பார்ப்பார்கள், நீயும் காண்பாய். உன்னை சபிக்கிறவர்களை மற்றவர்களும் பார்ப்பார்கள், நீயும் அதை காண்பாய், அனுபவிப்பாய். நீ உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை மற்றவர்களும் பார்ப்பார்கள், நீயும் பார்ப்பாய். நான் அதை செய்வேன். ஆனா சுய திட்டங்களுக்கு இடம் கொடுத்தேன்னு சொன்னா ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில பெரும் சிக்கல்களையும் உன்னால் அவிழ்க்க முடியாத, தீர்வு காண முடியாத பிரச்சனைகளையும் சாகிற வரைக்கும் நீ சந்தித்துக் கொண்டே இருப்பாய். செய்ய விருப்பமா? உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், இதை எச்சரிப்பாய். ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளும்படிக்கு இந்த எச்சரிப்பு மரண பரியந்தம் உங்களை எச்சரித்துக் கொண்டே இருப்பதாக. ஆமென் சொல்லுவீங்களா? நாம் எல்லாருமா எழும்பி நின்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? வாலிப பிள்ளைங்கள்லாம் ஒருத்தருமே சொல்லல, உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? எஸ் எஸ். Don't make deliverance a habit. பெற்ற விடுதலையை வழக்கமாக்கி கொள்ளாதீர்கள். ஒரு தப்பு செஞ்சுட்டு கர்த்தர் விடுவிச்சிட்டான்னு சொன்னா திரும்ப அந்த தப்பை நீங்க செஞ்சீங்கன்னா அதில் மாட்டிக்குவீங்க. அது உங்களுக்கு சிக்கல் ஆகிவிடும். அது உங்களுக்கு இடியாப்ப சிக்கல் ஆகிவிடும். உங்களோட கூட கர்த்தர் பேசியிருப்பது இந்த எச்சரிப்பு உங்கள் இருதயத்தில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த புதன்கிழமை மட்டுமாக லைவில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். புதன்கிழமைக்கு பிறகு யூடியூப்பில் இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். திரும்ப 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 பார்த்து குறிப்புகளை எழுதி வைத்து மனதிலே பதிய வைத்து கொள்ள நான் உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். இது உங்களுக்கு மரண பரியந்தம் உண்டாயிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, மரண பரியந்தமும் இந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான எச்சரிப்பாகவும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். செய்வேன் ஆண்டவரே, என்னோடு கூட பேசியிருக்கிறேன், கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. வெட்கப்படாம தோளுக்கு மேலாக கைகளை உயர்த்துவீங்களா? என்னை உணர்த்தியிருக்கிறீர், நான் எதில் தப்பு பண்ணுறேனோ அதை உணர்த்தியிருக்கிறேன், என்னோடு கூட பேசியிருக்கிறீர். நான் மாற்றிக்குவேன் ஆண்டவரே. சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள், நான் மாற்றிக்குவேன் ஆண்டவரே, நான் மாற்றிக்க ஆண்டவரே. எச்சரித்த பின்னும் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்ளமா இடம் தர மாட்டேன் ஆண்டவரே, மாற்றிக்கொள்வேன் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரோடு கூட பேசுவீங்களா? ஆண்டவரோடு கூட பேசுவீங்களா? ஒரு சில வினாடிகள் ஆண்டவரோடு கூட உங்களை அழைத்தவர், உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தவர், தம்மிலும் பெரியவர் இல்லாதபடினால் தம்மில் தாமே ஆணையிட்டவர், உங்களோடு கூட உடன்படிக்கை செய்தவர், முடிவு பரியந்தம் உங்களுக்காய் நிற்பவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் இந்த காரியத்தை, இந்த எச்சரிப்பை ஆண்டவரே, நான் ஆண்டவரே கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றிக்கொள்வேன் ஆண்டவரே. என்னோடு கூட பேசின, என்னை எச்சரித்ததற்காக நன்றி. வாய் திறந்து சொல்லுவீங்களா? என்னை எச்சரித்ததற்காக நன்றி, என்னை எச்சரித்ததற்காக நன்றி, என்னை எச்சரித்ததற்காக நன்றி. இந்த எச்சரிப்புகளை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த எச்சரிப்புகளை இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்வேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.